அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். இந்த வீடியோவில் நம்ம வந்து ஜிக்ஸாக்ஸ் ஸ்டிச் தான் வந்து பார்க்க போகிறோம் சில்க் த்ரெட்டில். ஆல்ரெடி வந்து நான் சரி த்ரெட்டில் போட்டிருக்கேன். இப்போ சில்க் த்ரெட்டில் அந்த சரிக்கு மேலேயே நான் போட்டு காமிக்கிறேன். இது வந்து ஒரு டிசைன் மாதிரி வரும். ஓகே, ஆல்ரெடி பேட்டர்ன் பக்கத்தில் போட்டிருக்கேன். அந்த பேட்டர்ன் வந்து இதுக்கு முன்னாடி உள்ள வீடியோலையும் போட்டிருக்கேன், எப்படி ட்ரா பண்ணி போடுறது அப்படின்ட்டு. இந்த மாதிரி ட்ரா பண்ணி போடுறப்ப நமக்கு ஒரு பர்ஃபெக்டான ஜிக்ஸாக் பேட்டர்ன் கிடைக்கும். அதுக்காக ஓகே, எப்போதும் போல் வந்து சில்க் த்ரெடை வந்து டபுளாக எடுத்துக்கோங்க. அதை வந்து பேக் ஸ்டிச் போட்டு ஸ்டார்ட் பண்ணிவிட்டு நம்ம ஆல்ரெடி மார்க் பண்ணி வச்சுருப்போம் இல்லையா, அந்த மார்க்கில் வந்து ஒரு ஸ்டிச், அதுக்கும் பக்கத்தில் ஒரு சின்ன லாக் ஸ்டிச். சின்ன செயினை தான் வந்து லாக் ஸ்டிச்சுன்னு சொல்கிறேன், ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களுக்காக சொல்கிறேன். இதுக்கு முன்னாடி நான் நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன். பிகினருக்கு வந்து ரொம்ப யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும், கண்டிப்பாக பாருங்கள். இதுக்கு முன்னாடி உள்ள வீடியோவில் ஜரியில் போட்டிருப்பேன். அந்த ஜரியில் போட்ட வீடியோவில் தான் வந்து பேட்டர்னும் இருக்குது, கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். ஓகே, அதே மாதிரி தான் நம்ம பாயிண்ட் வரைஞ்சிருக்கோம் இல்லையா, அந்த பாயிண்டில் வந்து நம்ம ஸ்டிச் பண்ணிவிட்டு போயிட்டே இருக்கணும். கரெக்டான ஒரு ஜிக்ஸாக் பேட்டர்ன் வரும். இப்போ இந்த பாயிண்டில் வந்து நான் ஸ்டிச் பண்ணுறேன். ஸ்டிச் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு வந்து நம்ம நெக்ஸ்ட்டு எந்த டைரெக்ஷனுக்கு எடுத்துகிட்டு போகிறோமோ அந்த டைரெக்ஷனுக்கும் முன்னாடி ஒரு லாக் ஸ்டிச் போடணும். அப்போ தான் வந்து ஃபினிஷிங் அழகாக இருக்கும். த்ரெட்டு வந்து டபுளாக தான் எடுத்திருக்கோம், டபுளாக தான் எடுக்கணும், சிங்கிளாக எடுக்கக்கூடாது. சிங்கிளாக எடுத்தால் வந்து ரொம்ப ஒரு மாதிரி இருக்கும், நைஸாக இருக்கும். அதனால் டபுளாக எடுக்கணும். சரி வந்து சிங்கிளாக தான் போடுவோம். ஓகே, இதே மாதிரி நம்ம எண்டு வரைக்கும் ஸ்டிச் பண்ணணும். நீங்களும் வந்து வீட்டில் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ப்ராக்டிஸ் பண்ணி எல்லா டிசைனையும் வந்து போட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் வந்து நம்ம ஆரி ஒர்க் ஆல்பம் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். பொறுமையாகவே போடுங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஏன்னா ஸ்டார்டிங் வந்து நமக்கு கொஞ்சம் சிக்கும், ஏன்னா டபுளாக போடுறோங்க இல்லையா, அதனால் சிக்கும். அதனால் நம்ம வந்து பொறுமையாகவே போட்டுக்கலாம். ஓகே, இதே மாதிரி நம்ம போட்டுகிட்டே வரணும். இந்த டிசைன் வந்து நம்ம வந்து ஸ்லீவுக்கு போட்டோம்னா அழகாக இருக்கும். நடுவில் வந்து ஸ்டோன் கூட வைக்கலாம், இன்னும் பார்க்க அழகாக இருக்கும். ஸ்லீவோட எண்டில் அந்த பட்டி தப்போம் இல்லையா, மடித்து தப்போங்க இல்லையா, அந்த 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 இடத்துல வந்து இந்த டிசைன் வந்து போடுறப்ப சிம்பிளாகவும் இருக்கும், பார்க்க அழகாகவும் இருக்கும். எனக்கு கை கேமரா இடிக்குது, அதனால் நான் கொஞ்சம் பொறுமையாகவே போடுறேன். நீடில் வந்து கேமராவை தட்டி ஓட்டிக்கிட்டே இருக்குது. ஓகே, நீங்கள் போடுறப்ப வந்து நீடில் வந்து ஸ்ட்ரைட்டாக வச்சு போடுங்க. என்னால் இப்போ அப்படி போட முடில, ஒரு மாதிரி ஸ்லாண்டிங்காக தான் வச்சு போடுறேன், பார்த்தா தெரியும். ரொம்ப பக்கத்தில் இருக்குது. சரி, ஓகே, நம்ம எண்ணாட் போட்டு முடிச்சிடலாம். எப்போதும் நம்ம எண்ணாட் போடுவோம் இல்லையா, அதே மாதிரி தான் நம்ம எண்ணாட் போட்டு முடிச்சுக்கணும். அவ்வளோதாங்க, நம்ம போட்டாச்சு. இப்போ அந்த டிசைன் காமிக்கிறேன் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இந்த டிசைனுக்கு நடுவில் இந்த மாதிரி ஸ்டோன் வச்சிங்கன்னா கூட அழகாக இருக்கும். நடுவுலையும் வச்சுக்கலாம், இல்லைனா சைடில் கொஞ்சம் கேப் இருக்குங்க இல்லையா, அந்த கேப்பில் கூட நம்ம வச்சுக்கலாம். சும்மா கம் போட்டு பேஸ்ட் பண்ணிக்கலாம், இல்லைனா இந்த 5mm பீட்ஸ்லாம் இருக்குங்க இல்லையா, அதை கூட நம்ம வந்து போட்டுக்கலாம், போட்டு ஸ்டிச் பண்ணி வச்சுக்கலாம், அழகாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிடுங்க. பாய்.